சிம்டம்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும் ஏர்லி ப்ரெக்னன்சியில், ரைட்? சடனாக வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது, பீரியட் வர்ற மாதிரி கிட்டத்தட்ட, ரைட்? சில பேருக்கு வந்து கிளாட்ஸ் கூட, அதாவது கட்டி கட்டியாக கூட ப்ளீட் ஆகலாம். சில பேருக்கு வயிறும் வலிச்சு அதுக்கப்புறமா ப்ளீடிங் ஆகலாம், பீரியட் டைமில் ஆகிற மாதிரியே. ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்பவே பயந்துடுவாங்க, இது வந்து மிஸ்கேரேஜ் அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து ரொம்ப லைட்டான ப்ளீடிங், அதாவது ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப லைட் ப்ளீடிங், இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரி, டார்க் ப்ரௌனாக இருக்கு, கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்கலாம். சில பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். அண்ட் அவங்க வந்து ரூட்டீன் அல்ட்ராசவுண்டுக்கு போவாங்க இல்லையா ப்ரெக்னன்சியில், அந்த ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில், அந்த மாதிரி ஸ்டேஜஸில் அல்ட்ராசவுண்டில் வந்து இந்த மாதிரி கலெக்ட் ஆகி இருக்குது பிளட்டு. ஸோ தெர் இஸ் அ சப்கோரியானிக் ஹெமட்டோமா ஆர் சப்கோரியானிக் ஹெமரேஜ் அப்படின்னு ரிப்போர்ட்